கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று இந்த இரவு ஜெப வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இப்பொழுது தேவ சந்நிதியில் இருக்கிறோம். ஐயா, இந்த இரவு வேளையிலே நமக்கு நன்மை செய்கிறவரும், நம்மை பாதுகாக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், நமக்கு ஆரோக்கியம், சுகம், பலன் தந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆதரிக்கிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய திருப்பாதத்திலே வந்திருக்கிறோம். நிச்சயமாக அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதல்களுக்கு, நம்முடைய கண்ணீருக்கு நிச்சயமாய் பதிலளிப்பார், பலனளிப்பார். உங்களை நிச்சயமாய் கைவிட மாட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். பாருங்கள், வேதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தாவே, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், மனுபுத்திரருக்கு முன்பாக, ஐயா, உங்களோடு வாழுகிற ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் அவரை நம்புகிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள், அவருக்கு பயந்து பாருங்கள், அவரை சேவிக்க, ஆராதிக்க, காலையும் மாலையும் அவரை துதிக்க, அவரை நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்ய அவரை நம்புகிறவர்களாய் இருக்கிற உங்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லி ஆனந்தப்படுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரு நாள் இப்படியாக சொல்ல போகிறீர்கள்: ஐயா, எங்கள் தேவன், நாங்கள் ஆபத்தில் இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம், கடனில் இருந்தோம், வியாதியில் இருந்தோம், மகா பெரிய உபத்திரவங்களிலே இருந்தோம். ஆனால் எங்களுக்கென்று கர்த்தர் செய்து வைத்திருந்த, ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த, கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருந்த மகிமையான காரியங்களை இன்று பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஐயா, எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் இருந்து அவை கர்த்தரால் வந்தது. அந்த காரியங்கள், நல்ல காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் இருந்தே வந்தது என்று சொல்லுவீர்கள். நாங்கள் வீட்டை கட்ட வேண்டும் என்று பிரயாசப்பட்டோம், ஆனால் கர்த்தரோ எங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்தார். ஐயா, நாங்கள் நிச்சயமா எங்கே போவோம், யாரை தேடுவோம், எங்களுக்கு யார் பாதுகாப்பாய் இருப்பார்கள், எங்களை யார் போஷிப்பார்கள், எங்கள் பிள்ளைகளை யார் பாதுகாக்க முடியும் என்று நினைத்தோம். ஆனால் கர்த்தர் நகரத்தை காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லப்பட்டபடியே, ஐயா, நாங்கள் ஒன்றும் காக்கவில்லை. எங்கள் பிள்ளைகளை, எங்களை, குடும்பத்தை கர்த்தரே பாதுகாத்தார். நாங்கள் இன்று ஆனந்த சந்தோஷம் அடைந்திருக்கிறோம் என்று நிச்சயமாக சொல்லுவீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பலவான்கள் தோற்று போகலாம். ஐயா, அந்த உலகத்தில் செல்வமும் செழிப்பும் கொழுமையும் இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை நடக்காத நல்ல காரியங்கள் கூட உங்கள் வீட்டிலே ஆச்சரியமாய், உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற கர்த்தர் நின்று உங்கள் வீட்டு காரியங்களை நடத்தி வைப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை எந்த பஞ்சமோ, ஆபத்தோ, கொள்ளை நோயோ, போரோ, யுத்தங்களோ வந்தாலும் கூட உங்களை பாதுகாக்க இந்த கர்த்தருக்கு தெரியும். அவர் பிரத்யேகமாய் உங்களை பாதுகாப்பார். ஆதலினால் தான் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார் 34:10: சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஐயா, சிங்க குட்டிகள், காட்டுக்கு ராஜா சிங்கம், சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து ஒருவேளை பட்டினியா இருக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி உங்களுக்கு நன்மையை வழங்கி அவர் உங்களை ரட்சித்து, பாதுகாத்து, ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது: ஐயா, எங்களுக்கு ராஜா இருக்கிறார், எங்களுக்கு சேனை இருக்கிறது, எங்களுக்கு பலம் இருக்கிறது, குதிரை இருக்கிறது, ரதங்கள் இருக்கிறது என்று சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு எதிராய் வருகிறவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் இருக்கலாம். ஆனால் நன்றாக கவனியுங்கள், உங்களுக்கோ, உங்களோட சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். ஐயா, உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்களுக்கு வலது பக்கமாய் இருக்கிறவர் சேனைகளின் அதிபதி, சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சர்வ பூமியின் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எனக்கு ஒன்றுமே இல்லை என்றாலும், என் ஒன்றுமே இல்லை என்றாலும், எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடலாகாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாங்கள் பாருங்கள், ஆப்பிரிக்கா தேசத்திலே ஊழியம் செய்யும் பொழுது கென்யா தேசம் இருந்து எங்களுக்கு எங்கே போகணும்? உகாண்டா
உகாண்டா தேசத்தில் இருந்து எங்கள் வண்டி வாகனங்கள் எல்லாவற்றையும் கொண்டு அள்ளி பொறுக்கி கொண்டு நாங்கள் ருவாண்டா தேசத்திற்கு போக வேண்டும், எத்தியோப்பியா போக வேண்டும், எங்கே போக வேண்டும் ஆனாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எத்தனை இமிகிரேஷன் கேட், பாஸ்போர்ட், விசா எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறது தேசத்துக்கு தேசம். ஆனால் ஒரு காரியத்தை நான் ஒரு நாளும் மறந்ததில்லை. ராஜாதி ராஜா, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மேலான ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் தூதர்கள் நமக்காக இருக்கிறார்கள். அந்த ராஜ்யத்தின் ராஜா நம்மோடே இருக்கிறார். அவரே மகிமையின் ராஜாவாக இருக்கும் பொழுது அனாதி கதவுகள் எல்லாம் நமக்கு முன்பாக திறக்கும், வாசல்கள் எல்லாம் நமக்கு முன்பாக தானாய் உயரும். இருப்பு கதவு அண்டையிலே நாம் வரும் பொழுது நம்மோட வருகிற சேனையின் அதிபதியின் வல்லமையினால் இருப்பு கதவுகள், நகரத்தின் இருப்பு கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கும். அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று விசுவாசத்தோடு நான் கடந்து சென்றது உண்டு. ஒரு கூட்டமாய் நாங்கள் கடந்து தேசம் விட்டு தேசம் செல்லும் பொழுது இப்படியாய் நாங்கள் ஆச்சரியமான காரியங்களை பார்த்திருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த தேவன் உங்களோட இருக்கிறார். ஐயா, ஒண்ணுமே இல்லை என்றாலும், எந்த வசதியும் இல்லை என்றாலும், யாருடைய ஆதரவும் இல்லை என்றாலும் உங்களோட இருக்கிறவர் சேனைகளின் அதிபதி என்பதை மறந்து விடாதீர்கள். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 33:16 எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். அல்லேலூயா. ஐயா, இன்று உலகம் எங்கும் போர் முரசு கொட்டிக் கொண்டிருக்கிறது, யுத்தங்கள் நடக்கிறது. என்னிடம் இவர்களிடம் இந்த ஆயுதம் இருக்கிறது, இவர்களிடம் இத்தனை பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது, இது பெரிய நாடு, இது வல்லரசு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் இது போன்ற பல்வேறு காரியங்கள் என் அன்பு சகோதரனை சகோதரியே உங்களையும் மிரட்டி கொண்டிருக்கலாம், பல்வேறு பிரச்சனைகள் மிரட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது எந்த ராஜாவும் தன் சேனையின் மீதியினால் ரட்சிக்கப்படான். ராஜாவா இருக்கலாம், எத்தனை பெரிய ராஜாவா இருக்கலாம், எத்தனை பெரிய நாட்டின் அதிபதியா இருக்கலாம், ஆனாலும் அவன் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தின் பணத்தின் பலத்தின் மிகுதியால் தப்பான். அல்லேலூயா. ரட்சிப்பதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தினால் தப்புவியாது. எங்களை குதிரை, ஆயுதங்கள், ரதங்கள், எங்களுடைய ஏரோப்ளைன்ஸ், எங்களுடைய ராக்கெட்டுகள் எல்லாம் எங்களை தப்புவிக்கும் என்று யாரும் நினைத்துக் கொண்டிருக்க முடியாது. ஜெயமோ மைட்டி காட். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும். ஜெயமோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெயமோ என் தகப்பனிடம் இருந்துதான் வரும். நீங்க சொல்லணும் தைரியமா, ஜெயமோ எங்க அப்பாட்ட இருந்து தான் வரும், எங்கள் நேசரிடம் இருந்துதான் ஜெயம் வரும், நாங்கள் தான் ஜெயம் எடுப்போம் என்று சொல்லணும் மிகுந்த வீரியத்தினால். ஐயா, ரட்சிப்பதற்கு குதிரை விருதா சார், ரதங்கள் விருதா, ராணுவங்கள் விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தினால் தப்புவியாது. ஆனா என்ன சார் நடக்கும்? 18-19 சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு பயந்து, ஐயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை கர்த்தரே மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்திலே, ஆபத்திலே, சிக்கலிலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மீது நோக்கமாயிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற எல்லா பாடுகள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறது. நிச்சயமாய் எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், எல்லா கஷ்டங்களிலும் இருந்து இந்த கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பலவான்களின் புத்திரர்கள் தோற்று போவார்கள். ஐயா, எங்களுக்கு அது இருக்கிறது, இது இருக்கிறது, நாங்கள் அங்கே படித்தோம், அந்த கான்வென்ட்ல படித்தோம், எவ்வளவு பெரிய இதுல படித்தோம், எவ்வளவு பெரிய கார்ல வந்தோம், அவர்கள் எல்லாம் தோற்று போக முடியும். ஒருவேளை கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள், கர்த்தரை நம்புகிறவர்களோ ஜெயம் எடுப்பார்கள். ஏனென்றால் ஜெயமோ கர்த்தரால் வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எங்கே படித்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்க்கைக்காக காத்திருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் கணவனுடைய உதவி இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு சகாயம் செய்கிறவர்கள் முறையானபடி சகாயம் செய்யாமல் இருக்கலாம். ஐயா, உங்களுக்கு ஒருவேளை சூழ்நிலைகளும், ஐயா சிச்சுவேஷன்ஸும், காலங்களும், சமயங்களும் உங்களுக்கு சாதகமா இல்லாமல் இருக்கலாம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது தானியேல் 2:21 அவரே நம்முடைய கர்த்தரே, நம்முடைய தகப்பனே, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்ப
பலப்படுத்துகிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளுக்காக அந்த எப்படி ஆகாஸ்வேறு அரண்மனையில் இருந்து வஸ்தியை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எப்படி இந்த ஏழை எஸ்தரை கொண்டு அந்த மகாராணியாய் கர்த்தர் இருத்தினாரோ, ஐயா, எப்படி இந்த ஜெயிலிலே இருந்த சிறைச்சாலையிலே இருந்த அந்த இளைஞனாகிய யோசேப்பை கர்த்தர் எடுத்துக்கொண்டு பார்வோனுக்கும் தேவனாக்கினாரோ, mighty God, கோலும் தடியுமாக கடந்து சென்று பார்வோன் தேசத்திலே சென்ற பார்வோனுக்கே மோசையை தேவனாக்கின கர்த்தர் நிச்சயமாய் உங்களை, ஒருவேளை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு பலமும் இல்லை ஐயா, ஒரு உதவியும் இல்லை, ஒரு ஆதரவும் இல்லை, எங்களிடம் ஒன்றுமே இல்லை என்றாலும் இந்த கர்த்தருடைய நாமத்தை விட்டு விடாதிருங்கள் ஐயா. கர்த்தரோடு இருங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள், அவரே உங்களை நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அவரே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போலவே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தரை, இந்த வார்த்தைகளை நம்புங்கள். நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் ஐயா, உங்கள் பிள்ளைகளுடைய மேற்படிப்பு காரியங்கள், பரீட்சை காரியங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வரன்கள், திருமணங்கள், குழந்தை பேறுகள், இன்னும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பைனான்ஸ் பிரச்சனைகள், கடன்கள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஐயா, எல்லா சிரமங்களிலும் இருந்து என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நிச்சயமாக ஒரு நாள், என் அன்பு சகோதரியை மறந்து விடாதே, நிச்சயமாக ஒரு நாள் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று உங்களை அறிந்த தெரிந்த எல்லார் வாயினும் அது சொல்ல வைக்கும்படியாக கர்த்தர் செயல்படுவார். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட இந்த ஜனம், இந்த சகோதரி சகோதரன் பாக்கியம் உள்ளவர்கள் ஐயா. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட இவர்கள் நிச்சயமாக கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற காலம் வருகிறது. கர்த்தர் அதை சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஒருவனும் உங்கள் பங்கை, ஒருவனும் உங்கள் சுதந்திரத்தை, ஒருவனும் உங்களுக்கு எதிராக இருக்கிற திறந்த வாசல்களை ஒருவனும் பூட்டுவதும் இல்லை, ஒருவனும் அடைப்பதும் இல்லை. கர்த்தரே உங்களுக்கு முன்பாக ஜெய கிறிஸ்துவாய் முன்னால் செல்லுவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த இரவு வேளையிலே ஐயா, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ராஜா. எந்த சூழ்நிலையிலும் உண்மையே விசுவாசித்து தகப்பனே, தங்களுக்கு இருக்கிற செல்வங்களை நம்பி அல்ல, சுகங்களை அல்லது பதவி பட்டங்களை நம்பி அல்ல, அல்லது மனிதர்களை நம்பி அல்ல சுவாமி. நீரே ஐயா, நீரே ஒப்பற்ற தெய்வம், நீரே எங்களுக்கு சகாயர், ரட்சிக்கிறவர், எங்களை விடுவிக்கிறவர்கள் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் தயவாய் நினைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க சொன்னபடியே ஐயா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருந்தாலும் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஐயா ஒன்றும் குறைவுபடாதபடி பாதுகாப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்கள், பிள்ளைகள் ஐயா, பெண் மக்கள், ஆண் மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாய் இவர்கள் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து ரட்சிப்புடனும் அபிஷேகத்துடனும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனே, உம்முடைய நீதியின் செங்கோல் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்கிறவர் ஐயா. உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்துவீராக, இவர்களை பாதுகாப்பீராக ராஜா. நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஐயா, எந்த ராஜாவும் அவருடைய சேனைகளின் பலத்தின் படைகளின் ராணுவத்தின் மிகுதியினால் தப்புவிக்கப்பட மாட்டான். அல்லேலூயா ஐயா, ஸ்தோத்திரம் டாடி. ரட்சிப்பதற்கு குதிரையும், எங்களுக்கு இருக்கிற பதவி பட்டங்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சொத்து சுகங்கள், பங்களாக்கள் ஒன்றும் விருதா. ஆனாலும் என் தேவனே கர்த்தாவே, உமக்கு பயந்து உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை நீரே மரணத்திற்கு, மரண கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பஞ்சத்தில் ஐயா, கடும் கஷ்டங்களும் கடன்களும் வேதனைகளும் துன்பங்களும் நஷ்டங்களும் தோல்விகளும் சூழ்ந்திருக்கிற அநேக சகோதரிகள் இருக்கிறார்கள் ஐயா. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும், கஷ்டத்தில் உபத்திரவத்தில் அவர்களை பாதுகாக்கவும் ஐயா உம்முடைய கண்கள் அவர்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே அவர்களை பாதுகாப்பீராக ஐயா. பேர் பேராய் தேவை அறிந்து
அவருடைய கண்ணீரை காண்கிற தேவன் நிச்சயமாய் விண்ணப்பத்தை கேட்கவும் கண்ணீரை காண்கிறவதுமாக நல்ல தேவன். நீர் அவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாய், ஐயா, ஏற்ற ரிவார்டை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிற சர்வ வல்லமை உள்ள ராஜாதி ராஜாவாய் இவர்களுடைய காரியங்களுக்கு, பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு, குடும்ப காரியங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே பெரிய காரியங்கள் நடக்கட்டும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி. இதற்காக உடன் ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஐயா, இந்த ஜெபத்தை, இந்த வீடியோவை வாட்ஸ்அப்களிலும் பேஸ்புக்களிலும் பல்வேறு ஜனங்களுக்கு அனுப்பி கொடுக்கிற, அருமையாய் ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த, இந்த நிகழ்ச்சிக்காக நிதி உதவி செய்த அன்பு சகோதரி, பெங்களூரை சேர்ந்த இந்திரா என்கிற அன்பு சகோதரியை, அவர்களுக்கு கொடுத்த 2 பெண் மக்களை, கணவனாரை என் தேவனாகிய கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற இந்த அன்பு சகோதரிக்காக என் தேவனாகிய கர்த்தருடைய நீதியின் செங்கோல் உயர்த்தப்படும்படியாய், ஜாதிகள் எல்லாம் கண்டுகொள்ளும்படியாய் இவர்களை நீர் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டபடியே இந்த ஜெப வேளையிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும், என் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் ஒவ்வொரு பேரையும், அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஐயா கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக ராஜா. உம்முடைய நாமம் சாட்சி விளங்கத்தக்கதாக மேன்மக்களாய் இவர்களை பலப்படுத்துவீராக. உங்க கரத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, நீங்க ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை பற்றி யோசிப்பீங்க, ஐயா அவர்களுக்கு அது இருக்கிறது, இது இருக்கிறது, அவர்களுக்கு இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது. ஆனா உங்களோடு சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா எங்கிட்ட அது இல்லையே, இது இல்லையே, நாங்கள் இப்படி இல்லாமல் இருக்கிறோமே என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் எல்லாவற்றையும் படைக்கவும் சிருஷ்டிக்கவும் அதிகாரம் உள்ள, சிருஷ்டிக்கவும் படைக்கவும் கூடிய அற்புதங்களின் தேவன் உங்களோட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும், அவர் இருந்தா போதுமா? கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார், உங்களை உயர்த்துவார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக. அது போலவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா லைக் போடாம பார்க்காதுங்க. அது போலவே ஷேர் பண்ணுங்க அநேகருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமாய் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை ஜெபம் மற்றும் இரவு ஜெபங்களை தமிழிலும் மலையாளம் மற்றும் தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் பயன்பெற, ரட்சிப்படைய, விடுதலையும் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செய்து உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம். ஒரு நிகழ்ச்சிக்கு 2000 ரூபாய்க்கு மேல் செலவு ஆகிறது. இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அனைவருடைய ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.